எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியலை, சர்வாதிகார அரசியலை முடிவுரை எழுதுகிற வகையிலே நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட, எளிய முதல்வராக இலக்கணம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பிலே தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து எனக்கு தெரிந்த வகையிலே, நான் அறிந்த வகையிலே கழக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களும், வருவாய் மாவட்டங்கள் செங்கல்பட்டு உள்ளிட்ட 38 வருவாய் மாவட்டங்கள் இருந்தாலும், நான் உள்பட மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருந்தாலும், தமிழ்நாட்டிலே ஆளுகிற சர்வாதிகார அரசை எதிர்த்து அதிகமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி களம் கண்ட மாவட்டம் நம்முடைய அருமையண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட செயலாளராக வழி நடத்துகிற இந்த செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம். அந்த அளவிலே இன்றைக்கு மதியம் நாங்கள் வருகிற போது கூட கொட்டுகிற மழை, அந்த கொட்டுகிற மழையிலும் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தாம்பரம் மாநகராட்சியிலே கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற போது நிச்சயமாக உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தல் களம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே மாபெரும் வெற்றி பெறும் என்கிற அச்சயம் கூறுகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் என் அருமை சகோதரர் சின்னையா அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை அண்ணன் தன்சிங் அவர்களும் மற்றும் அனைத்து நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், என்னோடு மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் அவர்கள், நம்முடைய பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் நகர்கழக அனைத்து பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்திலே மழை விட்டாலும் விடுமே தவிர இந்த கண்டன முழக்கம் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிற வரை விடமாட்டோம் என்கிற வகையிலே எழுச்சியோடு உண்மையிலே எங்களுக்கெல்லாம் பெருமையாகவும் புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையிலே இங்கே அருமை அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்னையா அவர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை மக்களோடு மக்களாக இருக்கிற காரணத்தால் தான் பட்டியலிட்டு சொன்னார்கள். இன்றைக்கு சொத்து வரி உயர்வு என்று இங்கே அருமை அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய தாம்பரத்தில் சென்னையை விட 10% குறைவாக இருக்கலாம், 20% குறைவாக இருக்கலாம், 30% குறைவாக இருக்கலாம், 50% குறைவாக இருக்கலாம், அல்லது சென்னைக்கு நிகராக கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகளிலே தாம்பரம் மாநகராட்சியிலே தான் சொத்து வரி மிக அதிகமாக இருக்கிறது என்கிற கொடுமையை கண்டிக்கிற தைரியம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிரூபித்து காட்டியிருக்கிறது. சரி, சொத்து வரி போடுறீங்க, கட்டமைப்புகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், வாறுகால் வசதியாக இருந்தாலும் சரி, குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி, பேரூராட்சிகளையும் நகராட்சிகளையும் நீங்கள் கலைத்துவிட்டு மாநகராட்சியாக அவசர கோலத்திலே அள்ளி தெளித்த வகையிலே இன்றைக்கு நீங்கள் உருவாக்கிய இந்த மாநகராட்சியினாலே இந்த மக்களுக்கு என்ன பயன் என்று இன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இந்த மக்களின் குரலாக, உரிமை குரலாக, கண்டன குரலாக இந்த ஆட்சியாளர்களுக்கு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உடனே அது கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? இந்த நகராட்சியினுடைய அமைச்சர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேரு தான் நேரு. நேருக்கும் அவருக்கும் அவங்க அப்பா எந்த நேரத்தில் பேரு வச்சாரும் தெரியல.
ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தபால் அனுப்புறாங்க. சின்னையா உதயகுமாருக்கும் சிட்லப்பாக்க ராஜேந்திரனுக்கும் அனுப்பின கடிதம் அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை 250 பக்கங்களிலே ஒரு கடிதம் எழுதுகிறார். ஐயா, நகராட்சியிலே வேலை வாய்ப்பிலே 25 லட்சம் 30 லட்சம் என்று நீங்கள் முறைகேடு செய்ததன் காரணமாக 888 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது. டிஜிபி அவர்களே, உடனடியாக இதிலே நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். அவர் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தார். வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி. கொஞ்சம் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு படிச்சு பார்த்துட்டு ஸ்டாலின் சொல்றாரு, ஐயா 888 கோடிக்கு ஆதாரத்தோடு அமலாக்கத்துறை அனுப்பி இருக்கிறாங்க. இதுக்கு எஃப்ஐஆர் நாம் போடலன்னா எனக்கு அப்புறம் அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்புவாங்க, அப்புறம் நீங்க நெஞ்ச பிடிக்க வேண்டியது இருக்கும். என்ன செய்யறதுன்னு கேட்டார். பொறுமையா இருந்தாரு. சரி, அவர் பொறுமையா இருந்தார். நேரடியா போனார். திருப்பதிக்கு போனா திருப்ப வரும்னாங்க. நேரம் அங்க போய் 444 லட்சமா எத்தனை லட்சம் எனக்கும் தெரியல, ஆண்டவனுக்கு தான் தெரியும், திருப்பதி ஏழுமலையானுக்கு. அவர் என்ன நினைச்சாரு, அடுத்த வீட்டுக்கு தெரியாம போய் அன்னதானத்தை போட்டு வந்து பாவத்தை கழுவி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். அவன் திருப்பதியில என்ன பண்ணிட்டான், எல்இடி திரையில நேரு அவர்களுக்கு நன்றி 44 லட்சம் அன்னதானத்துக்கு வழங்கியது இருக்குன்னு. எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லை, இது வரைக்கும் முன்ன பின்ன அன்னதானத்துக்கு பாடுறாங்க அவங்களுக்கு. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 888 கோடி அமலாக்கத்துறை இன்றைக்கு KN நேரு அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்திலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அப்புறம் 1 மாதம் கழித்து இப்போ 1028 கோடி. இது எதுக்கு அப்படின்னா, 22% 30% நீங்க வாங்கினது, உங்க உறவினர் வாங்கினது, உங்க நண்பர்கள் வாங்கினது, உங்க பிஏக்கள் வாங்கினதுன்னு ஆதாரத்தோடு அமலாக்கத்துறை அடுத்த கடிதம் எழுதும். முதல் கடிதம் போகும்போது டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி நெஞ்ச பிடிச்சாரா, இப்ப நேரம் ஆஸ்பத்திரிக்கே போய் படுத்துட்டாரு. இப்போ ஏன்னா எஃப்ஐஆர் போட இவன் விட மாட்டான், எஃப்ஐஆர் போடாம இருந்தா அவன் விட மாட்டான். மொத்தத்தில் எனக்கு வேண்டாம்டா சாமி, உலகத்திலே டிஜிபி பதவியே வேணான்னு நெஞ்சு வலின்னு படுக்கிற மாநிலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தலைவி இதயதேவ அம்மா அவர்கள், இன்றைக்கு சிங்கமாக இருந்த காவல்துறை, இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகராக இருந்த காவல்துறை, கம்பீரமாக இருந்த காவல்துறை, இன்றைக்கு ஒரு டிஜிபி அவர்களே நெஞ்சு வலி வருகிறது. எங்களுடைய இந்த ஆட்சியிலே, எங்களுடைய ஆட்சியிலே இது போன்ற அவலங்களை இந்த நாடு, இந்த மக்கள் கேட்டது உண்டா? போலீஸ்ல அபாயக்குறவு, டிஜிபிக்கே நெஞ்சுவலி. ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஆர் போட முடியல, போட்டா அவர் வீட்டுக்கு போயிருவார். இப்ப அபய்குமார் சிங் சொல்லி கூடுதலாக டிஜிபி போட்டிருக்கிறான். காவல்துறை என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும், புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களும் சிங்கமாக இருந்த காவல்துறை இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிறது. இப்ப மாநகராட்சியை பத்தி எங்க சிட்லப்பாக்க ராஜேந்திரன் ஐயா, இங்க பாருங்க, சிட்லப்பாக்க ஏரிய பாருங்க, சொத்து வரியை குறைங்க, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குங்க. இவர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அந்த பாலத்தை இடிச்சு பாதையை உருவாக்கி கொடுங்க. அவர் ராஜாட்ட கேட்கிறார், நீங்கள் இங்கே தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறீர்களே, இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கேட்கிறாரே. ராஜா அவர்களே, இனிமேல் நீங்கள் ராஜாவல்ல, தாம்பரத்திற்கு கூஜா என்கிற வகையிலே தான் இங்கே ராஜேந்திரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டிருக்கோம். எங்க போனாலும் நம்மளை பத்தி தான் பேசுவார். அதுல பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த சா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன் கவலை இல்லைன்னா நீ சொல்ற, ஏன்னா நடுக்கம் உள்ளுக்குள்ள. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கிற இந்த வெற்றி கூட்டணி தான் வருகிற 2026 சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் அருகிலே அமர்வா. இது மக்கள் தீர்ப்பு. நாங்க 16 தீர்மானம் அங்க வாசிச்சோம். நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க, இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் நம்முடைய பொதுக்குழுல. அதுல சொன்னோம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற, திமுகவை எதிர்க்கிற,
திமுக ஆட்சியை நாம் முடிவரை எழுதுகிற நினைக்கிற ஒத்த கருத்துடைய அந்த கட்சிகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி தொண்டர்களும் 8 கோடி தமிழர்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒத்த கருத்துடையவர்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அணிவகுக்க வேண்டும். என் வணக்கத்திற்குரியவர்களே, நாம் பல்வேறு வகையிலே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்கள், தெருமனை கூட்டங்கள், மண்டல மாநாடுகள் நடத்தி இருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலாக நம்முடைய கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையத்திலே எழுச்சி பயணத்தை தொடங்கினார்கள். இதுவரை 175 சட்டமன்றத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை, மாணவர்களை, இளைஞர்களை, தொழிலாளர் தோழர்களை, மகளிர்களை, தாய்மார்களை, வாக்காளர் பெருமக்களை நேரடியாக சந்தித்து 12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்களை சந்தித்து இன்றைக்கு 64 நாட்கள் 34 மாவட்டங்களிலே இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வெற்றி சரித்திரத்தை படைத்திருக்கிறாரே. இந்த மேடையிலிருந்து சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையிலே சவால் விடுகிறேன். இது போன்று மக்களை சந்திப்பதற்கு ஆட்சி, அதிகாரம், கொடி, தோரணம் அத்தனையும் வைத்திருந்து ஸ்டாலின் அவர்களே உங்களால் சந்திக்க முடியுமா என்று இந்த சாமானிய தொண்டன் இந்த தாம்பரம் மாநகராட்சியில் இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். நாங்க ஒவ்வொரு தொகுதிக்கா போறோம், நாங்க மண்டல மாநாடு போடுவோம், எங்க பிள்ளைய கொண்டு வந்து அதுல உட்கார வைப்போம், எங்க ஏவாவேலு வெள்ளி சிம்மாசனம் கொடுப்பாரு, ஏவாவேலு வெள்ளி சிம்மாசனம் கொடுப்பாரு. ஆனால் உங்கள் முதலமைச்சர் சிம்மாசனத்தை பறிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எதுக்கு மண்டல மாநாடு நடத்துறீங்க? நாட்டில் நீங்க தானே ஆளுங்கட்சி, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறீங்க, 10 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எதுக்கு மண்டல மாநாடு? இதனா உதயகுமார் கூமுட்டையா? உதயநிதியை முதலமைச்சரை உட்கார வைக்கிறதுக்கு தாண்டா மண்டல மாநாடு. அத சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எங்கள் தலைவரிடத்திலே தான் சவுக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ஜின் இல்லாத கார், பாரதிய ஜனதா கட்சி லாரி. இந்த என்ஜின் இல்லாத காரை அந்த லாரி இழுத்துட்டு போதா? உலகத்திலே இப்படி ஒரு இளைஞரணி செயலாளர் கண்டுபிடிச்சதை நாங்க பார்க்கவே இல்லடா சார். மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர், மன்னாதி மன்னன், பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக துவங்கிய மாபெரும் மக்கள் இயக்கம். உங்க தாத்தன் கருணாநிதினாலே முடியாத, அழிக்க முடியாத மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தாத்தாவே 13 வருஷத்துக்கு வனவாசம் அனுப்பின கட்சியிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறை படித்து விட்டு வந்து மேடையிலே பேசு. என்ஜின் இல்லாத கார் என்று சொல்லுகிற உதயநிதி ஸ்டாலின் கத்துக்குட்டி அவர்களே, உங்களுடைய கட்சியிலே சுவாசம் இல்லாத காரணத்தால் தான் செயற்கை சுவாசம் ஆக்சிஜன் கொடுப்பதற்கு இந்த மண்டல மாநாட்டை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று இந்த உதயகுமார் இந்த மாநகராட்சியில் இருந்து நான் குற்றம் சாட்டுகிறேன். சுவாசமே இல்லையா திமுகவுக்கு? அது டெட் பாடி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஆக்சிஜன் கொடுத்து தானே ஏத்துறீங்க. அதுல வர்றவங்களுக்கு எல்லாம் முந்திரி பருப்பு. இங்க பாரு, பச்சை தண்ணி கூட இல்லாம இந்த கொட்டுகிற மலையில இங்க ராஜேந்திரன் அவருடைய தலைமையில அணிவகுத்திருக்கிற காட்சி. ஒரு பக்கெட் பிரியாணி, ஒரு பக்கெட் கோட்டரு, இன்னொரு பக்கெட் உலகத்திலே இப்படி ஒரு கட்சி திமுக அப்பதான் நாலு சோசியல் மீடியால போடுறான். கீழே முந்திரி பருப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, மேல பாலம் உடைஞ்சு தண்ணி போய்கிட்டே இருக்கு. அங்க உடைஞ்சது இங்க வந்திருக்கிறான். தெளிவா இருக்க, நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் இல்ல, அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை 3 காரிலே சென்றார், டெல்லிக்கு சென்றார், 4 காரிலே சென்றார், அப்படி சென்றார், இப்படி சென்றார் என்று கேட்கிறீர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஏன் இந்த நடுக்கம்? ஏனென்றால்
உளவுத்துறையின் மூலமாக உறுதியான தகவல் ஸ்டாலினுக்கு சென்றிருக்கிறது. இனி எந்த காலத்திலும் திமுக ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அந்த தகவலினாலே ஆடி போயிருக்கிறார். நீங்க தான் 10 கட்சி கூட்டணி வச்சிருக்கீங்களே, அதிகாரம் வச்சிருக்கிறீங்களே, ஆட்சி வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் நடுக்கம்? இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளியவராக, சாமானியராக 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். என் வணக்கத்திற்குரியவர்களே, இந்த நாடு கேள்வி கேட்டது. நாம் எல்லோரும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுமக்களுக்கு நாம் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கிற போது என்ன சொன்னார்கள்? நம்மிடத்தில் என்ன கேட்டார்கள்? இங்க இருக்கிற தன்சிங் இடத்துல, ராஜேந்திர இடத்துல, சின்னையா இடத்துல, இங்க இருக்கிற மாணிக்கம் இடத்துல, தமிழரசு இடத்துல, நகர செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணி மாவட்ட செயலாளர்கள், பெரும்பாக்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட, ராஜசேகர் உள்ளிட்ட அத்தனை பேர் இடத்துல என்ன கேட்டார்கள்? ஏன்பா ஒரு வாரம் உங்க ஆளு தாங்குவாரா எடப்பாடி? நாங்க பொறுமையா இருங்க. அப்புறம் கேட்டாங்க, ஒரு மாசம் தாங்குவாரா, ஒரு வருஷம் தாங்குவாரா? இப்படி கேள்வி கேட்டவருக்கு மத்தியில ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேள்வி கேட்ட மத்தியில 4.5 ஆண்டு காலம் அம்மாவினுடைய முழு அரசையும் வெற்றிகரமாக நடத்தி காட்டி 4.5 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் இதயதேவ அம்மாவுடைய திருநாமத்திலே அம்மாவுடைய புனித அரசை, மக்களாட்சியை நடத்தியதோடு மட்டுமல்ல, நான் சவால் விடுத்து கேட்கிறேன், மேடைக்காக அல்ல. நான் வருவாய்த்துறை அமைச்சராக புரட்சி தலைவி அம்மாவுடைய புண்ணியத்திலே 10 ஆண்டுகள் பணியாற்றுகிற அந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த முதலமைச்சரும் எடுத்துக் கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியிலே பெற்றுக் கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை தவிர வேறு எவரும் அந்த வரலாறை படைக்க முடியவில்லை. இப்ப 4.5 வருஷம் ஆச்சு இல்ல? அண்ணன் கேட்டார் இல்லையாப்பா, ஏதாவது ஒரு காலேஜ் கொண்டு வரலாம்னு. அவங்க சொல்றாங்க 11 கல்லூரி கொண்டு வந்தீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்றாங்க. அப்ப நீங்க ஆட்சி ஆண்டது போதும், எங்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இந்த ஆட்சி அணியில் அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வருவாய்த்துறை வரலாற்றிலேயே 6 புதிய மாவட்டங்கள் ஒரே ஆண்டிலே உருவாக்கி கொடுத்தார்கள். குடிமராமத்து திட்டம் காஞ்சிபுரத்திலே தான் இங்கே துவங்கி வைத்தார். 2000 அம்மா மினி கிளினிக் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த மடிக்கணினி திட்டம், 2 சக்கர வாகன திட்டம், இப்படி 1000 திட்டங்கள், தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம். இப்பதான் நாங்க விழிப்புணர்வு வந்திருக்கு. நாங்க 19ஆம் தேதி மடிக்கணினி தந்துடுறோம். சாக போற நேரத்தில் சங்கரா அதான் உங்களுக்கு சங்கு ஊதிட்டான், ஊதியாச்சு. இப்ப மடிக்கணினி தர்றோம். இப்ப தந்து என்ன செய்ய? நீங்க 3 மாசத்துல வீட்டுக்கு போக போறீங்க. நீங்க டெண்டர்லாம் போடுங்க. மக்கள் ஆசையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சரா வருவார். அம்மாவினுடைய மடிக்கணினியை எடப்பாடியாருடைய திருக்கரங்களை வழங்குவார். இது மக்கள் தீர்ப்பு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமைத்துக் கொடுத்த மேடை, நம்முடைய ராஜேந்திரன் அமைத்துக் கொடுத்த மேடை என்பதற்காக சொல்லவில்லை. தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிற காரணத்தினாலே மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உச்சரிக்கிற ஒரே வார்த்தை, மகாராஷ்டிரன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்து இந்த தாய் தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உரிமை குரல். இப்ப நடைபெறுகிற ஆட்சி என்ன? அண்ணன் சொன்னார், ஒப்பிட்டு சொன்னார் ராஜாவையும் உதயநிதி ஸ்டாலின். இப்ப ஸ்டாலினுக்கு என்ன கவலை? தாம்பரம் மாநகராட்சியில சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு கவலையா? இங்க சிட்லப்பாக்க ஏரிய சொல்லலன்னு கவலையா? 525 வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டோமே, அதை நிறைவேற்ற தவறிவிட்டோமே என்கிற கவலையா? அவருக்கெல்லாம் கவலை உதயநிதி எப்படியாவது துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்கிறணும், அதுக்கு யாரும் தடையா இருக்க கூடாது. அதுக்குதான் திருவண்ணாமலையில உதயநிதியே சொல்றாரு, வருகிற சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரு. 3 பேரும் தாடிய தடவுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் பெரியசாமி, நேரு, இன்னொருத்தர் யாரு, பொன்முடியா, ஏதோ ஒரு முடி, துரைமுருகன், அவரெல்லாம் முடிவே பண்ணிட்டார். நம்மள முடிச்சுட்டாங்க, இனி ஒண்ணும் ஆகாது, அத என் மகனுக்காவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு. இந்த குடும்ப ஆதிக்கம்
அதைத்தான் இங்கே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். இது ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே தேர்தல் என்பது எதற்காக? நான் விரும்புகிற முதலமைச்சரை, என்னை நேசிக்கிற முதலமைச்சரை, எனக்கு ஆதரவு அளிக்கிற, அன்பு காட்டுகிற முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற வாக்குரிமை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு சாமானியர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார். இப்பதான் ஸ்டாலினுக்கு உண்மை சொல்றாரு. நம்ம போன தேர்தலில் 2,09,00,000 வாக்குகளை பெற்றோம். இந்த வர தேர்தலில் 2026 ஐயா சாமி மாவட்ட செயலாளர் நீங்க எல்லாம் தூங்கிடாதீங்க, ஒரு 2.5 கோடி வாக்குகளாக பெற்றுக் கொடுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்கள் இல்ல, 6.5 கோடி வாக்காளர்கள் இல்ல, ஒரு 2.5 கோடியாவது வாங்கி கொடுத்துருங்கடா சாமிகளா அப்படின்னு கேட்கிறார். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், நிறைவாக சொல்லுகிறேன், நீங்கள் தங்கத்தை அரைத்து தங்க பஸ்பமாக மக்களுக்கு கொடுத்தாலும், கொள்ளையடித்த பணத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இனி நாட்டை ஆளுகிற தகுதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற எளியவர், சாமானியர், பண்பாளர், குடிமராமத்து நாயகர், அவருக்குத்தான் நாங்கள் மணிமகுடமாக இந்த மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட இருக்கிறோம் என்று இன்றைக்கு தீர்மானமாக இருக்கிறார். நான் இங்கே உங்களிடத்தில் கேட்கிற 525 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அவர்களே, கூடுதல் போனஸாக சொத்து வரி உயர்வு, 8 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்த போது கூட 1 பைசா சொத்து வரியை உயர்த்தாத அரசு எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவுடைய அரசு. கூடுதல் போனஸாக மின்சார கட்டண உயர்வு, 8 ஆண்டு காலம் 1 பைசா கூட மின்சார கட்டணத்தை உயர்த்தல. நாங்கள் எல்லாம் அமைச்சரவையில் இருந்தோம். இங்கே இருப்பவர்கள், மேடையில் இருப்பவர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தார்கள். அழுத்தம் வந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சொன்னார், எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் அந்த சுமையை அரசுதான் சுமக்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டு மக்களின் மீது அந்த சுமையை திணிக்க கூடாது என்பதற்காக. ஆகவே நீங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இந்த கொட்டுகிற மலையிலே கூடி இருக்கிறீர்கள். நிச்சயமாக நேருவால் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்காது, எடப்பாடியாரால் தான் உங்களுக்கு விடிவு காலம் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பெற்றுத் தருவார்கள். ஏன்னா அவருக்கே விடிவு காலம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அமலாக்கத்துறையிலிருந்து எப்ப அவர் வெளியே வருவார்னு தெரியல. அதனால அவர் விடிவு காலம் இந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு தருவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ராஜேந்திரன், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்திலே உங்களுக்கு விடிவு காலத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பார் என்பதை சொல்லி, மழை நமக்கு அவ்வளவு நேரம் தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பொறுத்து இருந்திருக்கு. சின்னையாக்கு 5 நிமிஷம், எங்க அண்ணன் ராஜேந்திரனுக்கு ஒரு 1/2 மணி நேரம், நான் கொஞ்சம் கூடுதலா கத்துவேனால எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம். ஆகவே என் வணக்கத்திற்குரியவர்களே, இப்போது கோஷத்தை நாம் எழுப்பி இங்கே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரும். நம்முடைய இலக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலே வெல்வது நமது லட்சியம். 210 சட்டமன்ற தொகுதியிலே வெல்வது நிச்சயம் என்கிற அந்த உரிமை குரலோடு, உரத்த குரலோடு இந்த அவல ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, எளியவன் ஆட்சியை, ஹிட்லர் ஆட்சியை, முசோலினி ஆட்சியை, குடும்ப ஆட்சியை, வாரிசு அரசியலை வீட்டுக்கு அனுப்ப முடிவுரை எழுதுவோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுவோம் என்று நன்றி கூறி இந்த கண்டன உரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய பொதுச் செயலாளருக்கும் இந்த மக்களுக்கும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யார் போடுறா? நானே சொல்லவா? நீங்க சொல்லுங்க. சரி. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், மக்கள் நலனை முன்னிறுத்தும், மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், எடப்பாடியார் ஆணை கிணங்க, எடப்பாடியார் ஆணை கிணங்க ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், விடியா அரசே, விடியா அரசே, விடியா அரசே, விடியா அரசே, திமுக அரசே, திமுக அரசே, வழிவிடு, 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 அச்சமின்றி வாழ்வதற்கு
வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே பற்றாக்குறைய புதிதாக திறக்கப்பட்ட மருத்துவமனையில் பற்றாக்குறைய மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை தூய்மை பணியாளர்களும் இல்லையே பற்றாக்குறைய கொள்ளை அடிக்காதே விவசாய நிலங்களை கொள்ளை அடிக்காதே கைவிடு விவசாய நிலங்களை கையப்படுத்தும் திட்டத்தினை கைவிடு மாடம்பாக்கம் விவசாய நிலங்களை அகரதன் விவசாய நிலங்களை கோயிலாஞ்சேரி விவசாய நிலங்களை கைவிடு வெள்ள தடுப்பு நடவடிக்கையை வெள்ளனவே செய்திட்ட எடப்பாடியார் அறிவித்த அற்புத திட்டத்தை கிடப்பிலே போடாதே கண்டிக்கின்றோம் 25 கோடி மதிப்பீட்டிலே அறிவிக்கப்பட்ட திட்டத்தை சிட்லப்பாக்கம் ஏரி திட்டத்தை கிடப்பிலே போட்ட திமுக அரசை கண்டிக்கிறோம் கிடப்பிலே போட்ட திமுக அரசை கண்டிக்கிறோம் தொடர்ந்திடு கிடப்பிலே போட்ட சிட்லப்பாக்கம் மேம்பாட்டு திட்டத்தை தொடர்ந்திடு கைவிடு சொத்து வரி உயர்வினை கைவிடு சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா சாக்கடிக்குது மின் கட்டணத்தை பார்க்கும் போது சாக்கடிக்குது மாநகராட்சியே தாம்பரம் மாநகராட்சியே நிறைவேற்று அடிப்படை வசதிகளை நிறைவேற்று அகற்றிடு தாம்பரம் மாநகராட்சி ஏரிகளில் மறந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றிடு தடுத்திடு மாநகராட்சியில் கழிவுநீர் கலப்பதை தடுத்திடு காப்பாற்றிடு தாம்பரம் மாநகராட்சி நிலத்தடி நீரை காப்பாற்றிடு எடப்பாடியார் ஆட்சியிலே ஏரிகள் எல்லாம் நன்னீரு விடியா ஸ்டாலின் திமுக ஆட்சியிலே ஏரிகள் எல்லாம் கழிவு நீரு பராமரித்திடு பாதாள சாக்கடை திட்ட பணிகளை முறையாக பராமரித்திடு தடுத்திடு கழிவுநீர் சாலைகளில் ஆறாக ஓடுவதை தடுத்திடு
தடுத்திடு தடுத்திடு காப்பாற்றிடு 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 தெருநாய்களிடமிருந்து காப்பாத்திடு திருநாயிலிருந்து காப்பாற்றிடு 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 தெருநாயிடமிருந்து காப்பாத்திடு திருநாயிலிருந்து காப்பாற்றிடு அகற்றிடு 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 மண்டி கிடக்கும் குப்பைகளை மண்டி கடக்கும் குப்பைகளை தாமதிக்காமல் அகற்றிடு தாமதிக்காமல் அகற்றிடு மேம்படுத்து 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 பொது சுகாதாரத்தை பொது சுகாதாரத்தை மேம்படுத்து 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 போக்கிடு 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 குடிநீர் பற்றாக்குறையை குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு 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 நிறுத்தாதே நிறுத்தாதே நிறுத்தாது நிறுத்தாது லாரிகள் மூலம் லாரிகள் மூலம் வழங்கப்பட்ட வந்த குடிநீரை வழங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே 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 நிறுத்தாது வழங்கிடு 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 சிட்லப்பாக்கம் ஏரின் சிட்லப்பாக்கம் ஏரி கூட்டு குடிநீரை வழங்கிடு கூட்டு குடிநீர் வழங்கிடு மீண்டும் வழங்கிடு மீண்டும் வழங்கிடு கைவிடு 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 சொத்து வரியை கைவிடு சொத்து வரியை கைவிடு கட்டண உறவை கைவிடு கட்டண உயர்வை கைவிடு 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 கட்டண உயர்வை கைவிடு கட்டண உயர்வை கைவிடு கண்டிக்கின்றோம் 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 விலைவாசி உயர்வை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய பொம்மை முதலமைச்சரை உண்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் 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 ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு அடிக்காதே 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 அம்மா உணவகங்களை அம்மா உணவகங்களை அம்மா உணவகங்களை அம்மா உணவகங்களை மூடியதன் மூலம் மூடியதன் மூலம் ஏழை எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் வயிற்றிலே அடிக்காதே வயிற்றிலே அடிக்காது பராமரித்திடு 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 பூங்காக்களை பராமரித்திடு பூங்காக்களை பராமரித்திடு நிறைவேற்றிடு 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 அடிப்படை தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு 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 கைவிடு 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 மின் கட்டண உயர்வை கைவிடு மின் கட்டண உயர்வை கைவிடு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது கொலையினாலே சந்தி சிரிக்குது கொலை சந்தி சிரிக்குது கொள்ளையினாலே சந்தி சிரிக்குது வெள்ளையினாலே சந்தி சிரிக்குது கற்பழிப்புனாலே சந்தி சிரிக்குது கற்பழிப்பினாலே சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்கள் நலனை முன்னிறுத்தி எடப்பாடியார் ஆணை கிணங்க எடப்பாடியார் ஆணைக்கிணங்க ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையிலே கஞ்சா போதையிலே போதை பொருள் மயக்கத்திலே போதை பொருள் மயக்கத்திலே இளைஞர்களை மீட்டெடுக்க இளைஞர்களை மீட்டெடுக்க போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அள்ளி தந்த வாக்குறுதிகளோ அள்ளி தந்த வாக்குறுதிகளோ கடல் அளவு கடல் அளவு கடல் அளவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ கடுகளவு 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 அள்ளி தந்த வாக்குறுதிகளோ அள்ளி தந்த வாக்குறுதிகளோ கடல் அளவு கடல் அளவு கடல் அளவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ கடுகளவு 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 ஒழித்திடுவோம் 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 விடியா திமுக அரசின் இடியா திமுக அரசு அராஜகங்களை ஒழித்திடுவோம் அராஜகங்களை ஒழித்திடுவோம் விடியால் ஆட்சியின் விடியல் ஆட்சியில் கோளாறால் 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 கண்ணீரு 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 தாம்பரம் மாநகராட்சி மாம்பரம் மாநகராட்சி மக்களின் கண்ணீரு கண்ணீரு நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது விடிய ஆட்சி விடிய ஆட்சி விடிய ஆட்சி விடிய ஆட்சி முடியும் நேரம் நெருங்கி விட்டது முடியும் நேரம் நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது
நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது விடிய ஆட்சி முடியும் நேரம் விடிய ஆட்சி முடியும் நேரம் நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது நெருங்கி விட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அம்மா ஆட்சி வர வேண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் அம்மா ஆட்சி வர வேண்டும் நன்மைகள் எல்லாம் பெற வேண்டும் நன்மைகள் எல்லாம் பெற வேண்டும் தமிழகம் மீண்டும் தலை நிமிர தமிழகம் மீண்டும் தருகிற மக்கள் ஆதரவு தர வேண்டும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் தமிழகம் காக்கும் தலைவரே தமிழகம் காக்கும் தலைவரே தமிழக ஆக்கும் தலைவரே தமிழகம் காக்கும் தலைவரே தமிழக ஆக்கும் தலைவரே தமிழக காக்கும் தமிழகம் காக்கும் தலைவரே எடப்பாடியாரே எடப்பாடியார் எடப்பாடியாரே எடப்பாடியாரே என்று உழைத்திடுவோம் 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 தமிழகத்தின் நல்லாட்சி மலர தமிழகத்தின் நல்லாட்சி மலர எடப்பாடியார் தலைமையில் அம்மாட்சி மலர எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலர உழைப்போம் 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 மலர வேண்டும் மலர வேண்டும் மலர வேண்டும் மலர வேண்டும் மக்கள் நலன் அறிந்த ஆட்சி மக்கள் நலன் அறிந்த ஆட்சி அம்மா ஆட்சி மலர வேண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் பெண் குலத்தை பாதுகாக்க பெண் முகத்தை பாதுகாக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்க விலைவாசியை குறைத்திட விலைவாசி குறைத்திட மின்சார கட்டணத்தை கட்டுப்படுத்திட மின்சார கட்டணத்தை கட்டுப்படுத்திட சொத்து வரியை குறைத்திட சொத்து வரியை குறைத்திட எடப்பாடியார் தலைமையில எடப்பாடியார் தலைமையிலே எடப்பாடியார் தலைமையில எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி வேண்டுமே அம்மா ஆட்சி வேண்டுமே எடப்பாடியார் தலைமையில எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி வேண்டுமே அம்மா ஆட்சி வேண்டுமே எங்கள் தங்கம் எடப்பாடியார் நல்லாட்சி மலர வேண்டும் மக்கள் தங்கம் எடப்பாடி நல்லாட்சி மலர வேண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே எடப்பாடியார் எழுச்சி பயணம் எடப்பாடியார் எழுச்சி பயணம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே எடப்பாடியார் எழுச்சி பயணம் எடப்பாடியார் எழுச்சி பயணம் நன்றி வணக்கம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ் ஓங்குக புரட்சித் தலைவர் அம்மாவின் நெடும்புகழ் அதோடு வாழ்க நம்முடைய வானத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கிற தலைமைக்கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே இரும்பை போல் நீங்கள் அசையாமல் உறுதியோடு மன உறுதியோடு நிற்பதை பார்க்கிற போது கரும்பை போல் அம்மாவின் ஆட்சியை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் இந்த தமிழகத்திலே மலரச் செய்வார் என்று சொல்லி நன்றி கூறி நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் கரும்பான ஆட்சியை மிக விரைவிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அம்மாவின் ஆட்சி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி மீண்டும் அப்போது வெற்றி விழாவிலே அண்ணன் ராஜேந்திரனுடைய தலைமையிலே இதே இடத்திலே அண்ணனை சட்டப்பேரவைக்கு அனுப்பி இங்கே இருக்கக்கூடியவர்களிடத்திலே இந்த உதயகுமார் வந்து உரையாற்றுவார் என்று நன்றி அறிவிப்பு கூட்டமாக இப்போது நடைபெறுகிற இந்த கண்டன கூட்டம் அப்போது சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையிலே எடப்பாடியார் முதலமைச்சருடைய ஆணைக்கு இணங்க அது நன்றி அறிவிப்பு கூட்டமாக இந்த தாம்பரம் மாநகராட்சியிலே நாங்கள் பங்கேற்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.